ஹாய் நண்பா, மின்சாரத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்குதுங்க. அதுவும் நம்ம தமிழகத்தில் மட்டும்தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஜூன் 29ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். வேற லெவலான கவர்மெண்ட் ஜாபுங்க. குரூப் சி கேட்டகரியில் மொத்தமாக 255 காலியிடங்கள் விட்டுருக்காங்க. முழு தகவலை சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அதாவது அணுமின் நிலையம் இருக்கு இல்லையா, நம்ம தமிழகத்தில் கூடங்குளத்தில் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்பாக்கத்தில் இருக்குது. ஸோ தற்பொழுது நியூக்ளியர் பவர் பிளான்ட் கூடங்குளத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் கூடங்குளத்தில் தான் வேலைவாய்ப்பு. கூடங்குளம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கில் இருக்குது. ஸோ இங்கே தான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால தமிழகத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 8ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போது நோட்டிஃபிகேஷன் அட்வான்ஸாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 8ஆம் தேதி ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுங்கிற டெமோ வீடியோ ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலில் வந்துடும். ஸோ நம்ம யூடியூப் சேனலை இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 29, ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. நாடு முழுவதும் மொத்தமாக ஒரு 255 காலியிடங்கள் குரூப் சி கேட்டகரியில் கேட்டிருக்காங்க. கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட்ரி, ட்ரெயினி இல்லைனா டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ட்ரெயினி லெவல் ஜாப் இருக்கும். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் ஆயிரும். கரண்ட் ஓப்பனிங்ஸில் வந்து ஒரு 208, பேக்லாக்ல வந்து ஒரு 47, மொத்தமாக 255 காலியிடங்கள் இருக்கக்கூடிய. அந்த 255 காலியிடங்களை எந்தெந்த டிசிப்ளினில் எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எல்லா வகுப்புகளுக்குமே வேலை வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆப்ரேட்டர். இதில் தான் ஓரளவு அதிகப்படியான காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. பிளான்ட் ஆப்ரேட்டர் இந்த ஜாபுக்கு 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ 12th அதில் வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். இந்த குரூப்பில் நீங்கள் 12th எடுத்து முடிச்சிருக்கீங்களா, தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். 12th 50% மதிப்பெண்கள் குறைந்தது வாங்கியிருக்கணும். 12th தாண்டி என்ன படிச்சிருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுற கேண்டிடேட் 10th வரைக்கும் இங்கிலீஷ் வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும். ஸோ 10th வரைக்கும் நம்ம தமிழகத்தில் எல்லாருமே இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருப்போம். அதனால் எல்லாரும் எலிஜிபிள் தான். அண்ட் தென் மீதி இருக்கக்கூடிய டிசிப்ளின், அதில் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இருக்குது, எலக்ட்ரீஷியன் இருக்குது, ஃபிட்டர் இருக்குது, டர்னர், மெக்கானிஸ்ட், வெல்டர், இந்த மாதிரியான டிசிப்ளினில் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டெக்னீஷியன் கேட்டகரியில் வரும். இந்த ஜாபுக்கு 10th முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி 2 வருடம் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருக்கணும். இந்த டிசிப்ளினில் ஐடிஐ எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கில் இல்லைனா ஃபிட்டரில், டர்னரில், மெக்கானிஸ்டில் எந்த டிசிப்ளினில் வேலைகள் இருக்கோ அந்த ட்ரேடில் நீங்கள் 10th+ ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரேடில் முடித்தவங்க எக்ஸ்ட்ரா 1 year ரிலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு பிளான்ட் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐடிஐ கேட்டகரியில் வந்திருக்கக்கூடிய இந்த டெக்னீஷியன் லெவல் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. ரெலவெண்ட் ஃபீல்டில் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதில் நோட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் என்ன மாதிரியான சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் டைமில் உங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் மாதிரி தான் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் டைமில் மந்த்லி 20,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க. 2வது வருடத்துலேருந்து மந்த்லி 22,000 ரூபாய். அண்ட் உங்களுக்கு புக் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு அலவன்ஸ் ஒரு 3,000 வந்து உங்களுக்கு ஒன் டைம் அலவன்ஸாக கொடுக்குறாங்க. 2 வருடம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். அந்த 2 வருடம் 24 மாதங்கள் ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குது. அப்போ உங்களுடைய பொசிஷன் டெக்னீஷியன் பி அப்படிங்கிற கேட்டகரியில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க. அப்போ பேசிக் பே உங்களுக்கு 21,700 ரூபாய். இது ஜஸ்ட் பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி டிஏ பாருங்கள் 13,000 ரூபாய். ஸோ மொத்தமாக அந்த பேசிக் பே, டிஏ எல்லாமே சேர்த்து மாத சம்பளமாக ஆஃப்டர் த ட்ரைனிங் 2 வருடங்கள் கழித்து மாத சம்பளம் உங்களுக்கு 34,720 ரூபாய் வரைக்கும் வரும் அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடிஷ்னலாக அலவன்சஸ் இருக்குது. அந்த அலவன்சஸில் என்ன மாதிரியான அலவன்சஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்ன, இன்சென்டிவ்ஸ் என்ன, உங்களுக்கு ஏதாச்சும் லோன் தேவைப்படுச்சுன்னா கூட நீங்களும் இந்த
ஜாப்ல பிளேஸ், அதாவது மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பில் நீங்கள் ஜஸ்ட் என்டர் ஆனாலே போதும், எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமாக நிறைய ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் இந்த லோன் அண்ட் அட்வான்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். நிறையவே கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளை பண்ணிடுங்க. குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அதிகபட்சம் 24 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கூடுதலாக ஓபிசிக்கு 3 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன், 27 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டினா 29 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. மினிமம் வந்து 160 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். மினிமம் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 45 கிலோ. இது எல்லாமே மினிமம் தான், சரிங்களா? இதுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். இதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து கூடங்குளத்தில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுக்கில் கூடங்குளத்தில் வேலை வாய்ப்பு இருக்குது. அதுவும் மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு, மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு காமன் பேப்பர், அட்வான்ஸ்டு டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் நாலேஜில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பிளான்ட் ஆப்ரேட்டர்லேருந்து எல்லா ட்ரேடுக்குமே வரக்கூடிய வேலைகளுக்குமே இன்டர்வியூ கிடையாது, ஆன்லைன் எக்ஸாமினேஷன். அதாவது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதும். இந்த ஜாபுக்கான இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் எழுதிக்கலாம். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம தமிழகத்தில் வேலை வாய்ப்பு, தமிழில் எக்ஸாம் எழுதிக்கலாம், இன்டர்வியூ கிடையாது. அப்படிங்கிறதுனால எலிஜிபிள் பீப்புள் எல்லாருமே ட்ரை பண்ணி அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் ஹிந்திலையும் அவைலபிளாக இருக்குது, இங்கிலீஷ் லாங்குவேஜிலும் அவைலபிளாக இருக்குது. 3 லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குது. தமிழகத்துலேருந்து அப்ளை பண்ணுறவங்க மோஸ்ட்லி இந்த ஐடிஐலாம் தமிழில் படிச்சிருப்பாங்க. 12th வரைக்கும் நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? ஸோ தமிழ் பேட்டர்னில் எக்ஸாம் அவைலபிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிடுங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, அதற்கான சிலபஸ் வந்து காமன் பேப்பர் தான். 1 hour உங்களுக்கு டைம் டூரேஷன், 50 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு கொஸ்டினுக்கு 3 மதிப்பெண்கள். அப்போ உங்களுக்கு மொத்தமாக 150 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் மேக்ஸில் 20 கொஸ்டின், சயின்ஸில் 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 10 கொஸ்டின். இது எல்லாமே காமன் பேப்பர் தான். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போகும், சரிங்களா? அதனால் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு டெஸ்ட்டு. இந்த அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பிளான்ட் ஆப்ரேட்டர் ஜாபுக்கு 12th தான் எலிஜிபிள். அப்படிங்கிறதுனால 12th ஃபிசிக்ஸ், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாமே 12th சப்ஜெக்டை வச்சு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த டெக்னீஷியன் ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக கேட்பாங்க. ஸோ இதுலேயுமே 50 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா 4 ஆன்சர் இருக்கும், கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுங்கள். 2 மணி நேரம் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 3 மதிப்பெண்கள். அப்போ 150 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. 1 மார்க் வந்து நெகட்டிவில் போகும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற பட்சத்தில். ஸோ இந்த 2 டெஸ்ட்டை கிளியர் பண்ணால் உங்களுக்கு மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு நம்ம தமிழகத்தில் கூடங்குளத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. பிஃபோர் அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், நீங்கள் செலக்ட் ஆகி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையுமே தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஜூன் 8ஆம் தேதி தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜூன் 8ஆம் தேதி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ நான் போட்டுருவேன், சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. அதாவது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து ஆண்களுக்கு, ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி ஆண்களுக்கு மட்டும்தான் ஃபீஸு. அப்ளை பண்ணுற எல்லா பெண்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஃபீஸ் கிடையாது. நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இனிமேல் எப்போ வரும் நமக்கு சொல்ல முடியாது. வரும்போது வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.